back like she wanna talk. Hi guys, welcome to our channel Zone 14 Football. So UCL group stage தரமாக முடிஞ்சிருச்சு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேலே இருக்கவங்க கீழே போனாங்க, கீழே இருக்கவங்க மேலே போனாங்க. ஸோ 18 கேம் போகிறனால அந்த மீம்ஸ்லாம் வந்ததுல, ஒரு டிவைஸ்லேயும் ஆன் பண்ணி எதை மேட்சை பார்க்குறது, அதே மாதிரி தான் போச்சு. அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். உண்மையிலே உங்கள் சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த ஒரு மோட்டிவேஷன் வருது வீடியோஸ் போடணுன்னு. ஸோ கண்டிப்பாக we are grateful for that. அஸ்வின், நீனா சொல்கிறா? கண்டிப்பாக தேங்க்ஸ் அ லாட் கைஸ். அண்ட் நான் வந்து யூடியூப்பில் 1000 ஃபஸ்ட் ரீச் ஆகும்னு நினச்சே பார்க்கல. இன்ஸ்டாவில் வரும், யூடியூப் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சேன். பட் யூடியூப்பில் தான் 1000 அடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு. அண்ட் தேங்க்ஸ் கைஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கண்டினியூஸ்லி. அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு. ஸோ கீப் டூயிங் தட். அண்ட் எஸ், இந்த சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் 2025-26 சீசன் பயங்கரமாக போச்சு. நீ சொன்ன மாதிரியே பயங்கர அப்செட்ஸு. அதுவும் அந்த மெயினாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் நீ பார்த்தியே நேற்று, பென்ஃபிகா ரியல் மேட்ரிட், அப்பா பயங்கரமாக இருந்துச்சுல்ல. எஸ் டெஃபினட்டாக. பிகாஸ் இந்த கேமோட இன்டென்சிட்டி தெரியும். ஏன்னா மேட்ரிட் வந்து டாப் 8 விட்டு ட்ராப் ஆக போகிறாங்கன்னு யாருக்கும் ஒரு சென்ஸ் இல்லை. பென்ஃபிகா குவாலிஃபை ஆக போகிறாங்கன்னு யாருக்கும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஓகே, இந்த கேம் பெருசாக இது பண்ணல. என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஆர்பலோவா வெர்சஸ் பெப்புன்றான் மொரீனியோ. ஸோ இட்ஸ் மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ற மாதிரி பேசினாங்களே தவிர்த்து இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு யாருமே பேசலை. அண்ட் கேம் ஸ்டார்டிங்லேயே எம்பாப்பே கோல் அடித்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கேம் எப்படி மாறப்போகுது, ரியல் மேட்ரிட் வின் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா டோட்டலாக நரேட்டிவ் சேஞ்ச் ஆகி இவங்க வந்து கம்பேக் கொடுத்து ரெட் கார்ட்ஸ் வந்து அண்ட் கடைசியில் அந்த கோல் கீப்பர் கோல் அனாட்டோலி ட்ரூபின் கோல்னால தான் வந்து அவங்க உள்ளே போகிறாங்கன்றது உண்மையிலே வந்து 10 வருஷம் இன்னும் 15 வருஷம் ஆனாலுமே இது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் இன் ஃபுட்பால்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜோசே மொரீனியோ அவங்க வந்து அந்த டச் லைனில் இருந்து பார்த்துட்டாங்க, ஓகே நமக்கு இன்னும் ஒரு கோல் தேவைன்னு, போ கோல் கீப்பர் அங்கே போ. அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல். அதாவது பெப் கார்டியோலாவே சொல்லியிருப்பார், நான் வந்து மேட்ச் பார்த்துருக்கோம், ஏன்டா கோல் கீப்பர் அங்கே போக சொல்கிறான், மேட்ச் அவங்க மேட்ரிட் கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்களேன்னு. ஆனால் அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே யூஸ் இல்லை. கோல் டிஃபரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Yes, definitely. பயங்கரமான கேம், பயங்கரமான எமோஷன்ஸ். And as usual, the special one will always be the special one. And இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த elongated group stage games தான் மெயினாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு குரூப்பாக போட்டிருப்பாங்க, ஒரு டீமோட ரெண்டு தடவை விளாட்ற மாதிரி இருக்கும். சில குரூப் வீக்காக இருக்கும், சில குரூப் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் வீக்கான டீம்ஸ்க்குலாம் சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நொறுக்கி இந்த சீசன் வந்து நீங்கள் எந்த டீமாக இருந்தாலும் எந்த ஊர்லேருந்து இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸோட விளையாடுவீங்க, டிஃப்ரெண்ட் இடத்துல விளையாடுவீங்க. ஸோ அன்னைக்கு நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா பாயிண்ட் எடுத்து நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் ஆச்சு. அதுவும் நேற்று லாஸ்ட் டேல ஹாஃப் டைம் அப்போ பார்க்கும்போது நமக்கு ஸ்போர்ட்டிங், பார்சலோனா, செல்சிலாம் டாப் 8லே இல்லை, கீழே தான் இருந்தாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்ல எல்லாம் மேலே போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ பென்ஃபிகாக்கும் ஆச்சு, லாஸ்ட் மினிட் கோல் அடிச்சு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறையா சம்பவம் நடந்துச்சு த்ரூ அவுட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது என்னன்னா, டெஃபினெட்லி இந்த அண்டர் டாக்ஸ்லாம் வருவாங்க, இப்படி செம்மையாக விளையாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இருந்திருப்போம்ல. அந்த மாதிரி நீ யாருன்னு நினச்ச? கண்டிப்பாக நான் 2 டீமை மென்ஷன் பண்ணுவேன். ஒன்று வந்து ஸ்போர்ட்டிங் நல்ல டீம் தெரியும். அவங்க அண்டர்டாக்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நரேட்டிவ் கம்மி பண்ணுற மாதிரி. ஆனால் அவங்க டாப் 8ல் முடிச்சது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த நியூ ஃபார்மேட்டில் அவ்வளோ டாப் டீம்ஸ் இருக்கும் போது 8 கேம்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஆடி அவங்க வந்து டாப் 8ல் முடிச்சு, அதுவும் லாஸ்ட் 2 கேம் பர்டிகுலராக நீ நோட் பண்ணணுன்னா பிஎஸ்ஜியோட போய் ஜெயிச்சாங்க. அண்ட் இந்த கேம் ஹாஃப் டைமில் அத்லட்டிக் கிளப்பாகவே அவங்க வந்து ட்ரெயில் ஆகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓகே கோல் விட்டு அவள் தான் இந்த ஸ்லிப் ஆகி கீழே வரப்போகிறான்னு நினச்சா, ஃபுல் டைமுக்கு அப்புறம் பார்க்குறேன் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிச்சனால அவங்க டாப் 7th பொசிஷனில் முடிச்சு ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன். அது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது அண்டர் டாக் ரன் சொல்லுவேன். அது இல்லாமல் போலோ கிளிமிட் லாஸ்ட் மேட்ச் தான் ஃபஸ்ட்டு யூசிஎல் வின்னே பண்ணியிருந்தாங்க, அதுவும் மேன்செஸ்டர் சிட்டியோட. இந்த கேம் அத்லட்டிகோ மேட்ரிடை ஜெயிச்சு அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. அந்த 9 பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த கோல் டிஃப்ரென்ஸ்னால அவங்க ஒன் ஆஃப் த பீப்புள்ஸ் டு பிளே த பிளே ஆஃப். ஸோ உண்மையிலே இந்த 2 டீம் தான் என்னை பொறுத்தவரையும் அண்டர் டாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன்.
டெஃபினெட்லி அதுவும் ஸ்போர்ட்டிங் வந்து நமக்கு ரூபன் அமரும் இருக்கும்போது தெரியும் செம்மையாக விளாண்டாங்க. கியோக்கரஸ் வந்து யூரோப்பியன் டாப் ஸ்கோரராக இருந்தார். பட் அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனாலும் அந்த ஸ்போர்ட்டிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து வேற லெவல். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கர் லூயிஸ் சுவாரஸ் ஃப்ரம் கொலம்பியா வந்து பயங்கரமாக மேட்சஸ் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதான் கிரேட் ஸ்டஃப் ஃபார் ஸ்போர்ட்டிங். நான் டெஃபினெட்லி டாப் 8ல முடிப்பாங்க எதிர்பார்க்கல. போர்டும் அதே தான் 6 கேம்ஸில் 3 பாயிண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 கேம்ஸ் அத்லெட்டிக் கிளப் மான்செஸ்டர் சிட்டிலாம் வந்து ஜெயிப்பாங்கன்னு கரெக்ட். ஆமா, ஸ்போர்ட்டிங் தான் கிளப்போட விளாண்டாங்க. ரைட். ஸோ இந்த 2 டீமோட நீங்க டிராப் பண்றதே பெரிய விஷயம். இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இன்க்ரெடிபிள் ஃபீட். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் டுடே வந்து நம்ம பெரிய டீம்ஸ் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்காக விளாண்டுருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நப்போலி தான் சொல்லுவேன். சீரியா சாம்பியன்ஸ் அண்ட் MVP மெக்டாமினே என்னென்னமோ பேசினாங்க, என்னமோ பயங்கர ஹைப் கொடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 30th பிளேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ வெரி வெரி டிசப்பாயிண்டிங் கேம். அதுவும் லாஸ்ட் கேம் செல்சியோட ஹாஃப் டைமில் 2-1 லீடில் இருப்பாங்க. ஹோமில் மரடோனா ஸ்டேடியமில் உங்கள் ஃபேன்ஸ் முன்னாடி இந்த கேம் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகலான்ற மாதிரி இருக்கு. அங்கே போய் செல்சியோட பாட்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்றதுனே தெரில. நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு கேட்டேன்னா இந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே அவங்க இந்த அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. பிகாஸ் அவங்கள மாதிரி டீம்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்க டாப் 8க்கு ஃபைட் பண்ணணும். ஆனால் இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா தான் நாங்கள் பிளே ஆஃபே ஆட போகிறோம்னா, செல்சி மாதிரி ஒரு குவாலிட்டி டீம் ஆடும் போது கண்டிப்பாக எப்படி வேணாலும் போகலாம். நீ ஹாஃப் டைமில் லீட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருக்கணும். பட் இப்போ 30th ஸ்பாட்லாம் அது ஒரு சரியாக சாம்பியன்ஸுக்கு டெஃபினெட்லி நாட் அ குட் சைன். அண்ட் கண்டிப்பாக 2-1ன்னு போனதுக்கப்புறம் அவங்க தோற்றுருக்கக்கூடாது. அண்ட் செல்சி வந்து உண்மையிலே ஷோட் வெரி குட் கேரக்டர். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்சனால டாப் 8 முடிக்கிறாங்க. அண்ட் அது உண்மையிலே வந்து பெரிய பெரிய பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் செல்சி. பட் நெப்போலி கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் நான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் இது நீ சொல்லிட்ட, அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க சொல்லியாச்சு, அண்டர் டாக் சொல்லியாச்சு. ஸோ உன்னை பொறுத்தவரையும் ஒரு ஷாக்கிங் டீம் இந்த UCLனால் நீ யாரை சொல்லுவ? ஷாக்கிங் டீம்னா டெஃபினெட்லி வேற யாரு, நம்ம இங்கிலீஷ் பாட்லஸ் ஸ்பர்ஸ். பாட்லஸ்னு சொல்ல முடியாது, போன வருஷம் ஃபைனல்ஸ்ல எங்களை போட்டாங்க யுனைட்டடா. ஸோ நாங்க தான் பாட்லஸ். பட் பாட்லஸ்னு வார்த்தை எழுக்காதடா, அப்புறம் என் சட்டையை பார்த்து என்கிட்ட வருவாங்க. வேற எப்படியா சொல்லு. நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய கண்டென்ட் எடுத்து கொடுக்குறோம் போல. ஓகே ரைட். அதான் ஸ்பர்ஸ் வந்து லீக்ல 13th பிளேஸ், பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிள், பயங்கர ஸ்ட்ரகிளிங்கா இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா டாப் 4ல முடிச்சுட்டு ஜாலியா டைரக்ட் குவாலிஃபிகேஷன் இன்டு ரவுண்ட் ஆஃப் 16. பெரிய பெரிய டீம்ஸ், பெரிய பெரிய கிளப்ஸ், பெரிய பெரிய ரிசல்ட்ஸ். கண்டிப்பா வந்து ஸ்பர்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பொரஷாவோட அங்கே போய் ஜெயிக்கிறாங்க. 3 நாளில் பர்ன்லியோட லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. ப்ரீமியர் லீக்ல லிட்டரலாக ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க ஸ்பர்ஸ். ஓகே, ஆனால் அங்கே போயிட்டு நீ பார்த்தனா 4th ஸ்பாட்டில் முடிச்சிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அது இந்த நியூ ஃபேஸில் முடிக்கிறது கண்டிப்பாக ஈஸி கிடையாது. இந்த பங்காளிங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக தான் இருக்காங்க இந்த சீசன். அவங்க ப்ரீமியர் லீக்லையுமே பெரிய டீமை போடுறதா இருக்கட்டும், சின்ன டீமோட தோக்கிறதா இருக்கட்டும், UCLல இந்த மாதிரி ஒரு ரன் எடுத்து 4th பிளேஸ் முடிக்கிறதா இருக்கட்டும், உண்மையிலே சத்தியமானால அவங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, டெஃபினெட்லி இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா UCLல எல்லாருமே வந்து அந்த கேம் ஜெயிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஓப்பனா ஆடுவாங்க. அண்ட் ஸ்பர்ஸே நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்துருப்போம், அவங்க அட்டாக் பயங்கரமா இருக்கும், ஆனால் கோல்ஸ் நிறைய விட்டுருவாங்கன்னு. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரீமியர் லீக்ல வந்து பயங்கர க்ளோஸ்டா இருக்கும் கேம்ஸ், பயங்கர பிசிக்கலா. நீ சொன்ன மாதிரி தான் அந்த ரக்பி மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம், பயங்கர பிசிக்கலா இருக்கு. ஸோ சில சமயம் ரிசல்ட்ஸே ரொம்ப கஷ்டம். இப்போ நீ பார்த்தனாலே டாப் 8ல் 5 ப்ரீமியர் லீக் டீம் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஜோக் கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் டாப் 8ல் இவ்வளோ கஷ்டமான டீம்ஸ் முன்னாடி 5 பேர் வந்து ப்ரீமியர் லீக்கில் முடிக்கிறது உண்மையிலே ப்ரீமியர் லீக் ஒரு குட் சைன்ஸ். ஏன்னா நீ அதான் சொல்கிறேன், நீ UCLல வந்து மோர் ஆஃப் அன் ஓப்பன் கேம், அண்ட் ப்ரீமியர் லீகை பொறுத்தவரை இட்ஸ் ஜஸ்ட் ரக்பி ஆர் பேஸ்கெட் பால். அந்தளவுக்கு ஃபிசிக்கலாக போயிடுச்சு. ஆனால் இப்போ நீ பார்த்தனா அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே லிவர்பூலும் ஸ்பர்ஸும் லீகில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அவங்களால முடியல ஒரு மேட்ச் ரிசல்ட் பார்க்க. ஆனால் அவங்க சாம்பியன்ஸ் லீகில் போய் புரட்டி எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து சாம்பியன்ஸ் லீக் இஸ் ஈஸியர் தேன் ப்ரீமியர் லீக்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அந்த அளவுக்கு நரேட்டிவ் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரே ரீசன், எல்லா கேமுமே இட்ஸ் அன் ஓப்பன் கேம். ஸோ இது வந்து யார் அன்றைக்கி நல்லா ஆடுறாங்களோ ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி. அண்ட்
லிவர்பூல் காராபகை 6-0 போடுறாங்க, போர்ன்மவுத்தோட 3-2 தோத்துட்டு. ஸ்பர்ஸ் பர்ன்லியோட 2-2 ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐன்ட்ராக்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் ஹோமுக்கு போய் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேஜர் சைன்ஸ். இதுதான் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீடியோவில் அடுத்தது, அதாவது ப்ரீமியர் லீக் பெஸ்ட்டு இதுன்றீங்க, ஆனால் ப்ரீமியர் லீக் வந்து யூசிஎல் ட்ராஃபிஸ் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ரியல் மேட்ரிட், பார்சா, பயன் அவங்கள மாதிரி இருக்காங்க. பட் ஆஸ் அ லீகாக பேசும்போது டெஃபினெட்லி ப்ரீமியர் லீக்கோட காம்படிட்டிவ்னஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இதில் வந்து நமக்கு தெரியுது. டெஃபினெட்லினா நம்ம வந்து இந்த யூசிஎல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒன்று போட்டோம். அதில் நான் சொன்னேன் 5 ப்ரீமியர் லீக் டீம் முடிப்பாங்க டாப் 8லன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. ஒன்று நியூ கேசல் பதிலாக ஸ்பர்ஸ் முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். பட் ஸ்டில் இந்த லிவர்பூல் ரிசல்ட் வந்து வெரி இம்ப்ரெசிவ். ஏன்னா காராபாக்கும் வந்து another அண்டர்டாக் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீசனை. ஸோ நான் அதுக்கு முன்னாடி மேட்ச் கூட சொல்லுவேன், நெக்ஸ்ட் காராபாக் ட்ரிக்கி ஃபிக்சர் யூசிஎல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 6-0 பொழந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் அதான் இன்னொரு விஷயம், இந்த ப்ரீமியர் லீக் டீம்ஸ்க்கும் இந்த பிக் டீம்ஸ் லைக் பயன் மியூனிச், ரியல் மேட்ரிட், பார்சிலோனா இவங்கெல்லாம் வந்து இந்த பிக் கேம்ஸ், பிக் டேஸ், பிக் பிளேயர்ஸ் அன்னைக்கு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். நம்ம கூட இந்த எல் கிளாசிக்கோ ப்ரீவியூவில் கூட பேசணும், வினி ஜூனியர் வந்து எப்படி பயங்கர மோசமான ஃபார்மில் இருக்காரு, ஆனால் ஃபைனல்ஸ்னு வந்தால் அடிப்பாருன்னு சொன்னோம், அதே மாதிரி அடித்தாரு. ஸோ அதான் இந்த பிக் டீம்ஸ்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது. அதை நம்ம டீம்ஸும் கொஞ்சம் எடுக்கணும். ப்ரீமியர் லீக்ல இந்த சீசன் எடுப்போமா பார்ப்போம் டெஃபினெட்லி. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு லீக் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அந்த நாக் அவுட் கேம்ஸுன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் கிரேவி. ஏன்னா நீ லீக் ஸ்டேஜை மட்டும் வச்சுருந்தனாலே இப்போ நாங்கள் பார்த்தோன்னா ஒரு ரெக்கார்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா நியூ யூசிஎல் ஃபார்மேட்டில் 8/8 கேம்ஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டீம். ஏன்னா 2வது வருஷம் நடக்குது நியூ ஃபார்மேட். ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் இதுக்கு எதுவும் கப்பு தர மாட்டாங்க தெரியும், நீங்கள் அடுத்ததாக தான் வருவீங்க. பட் இருந்தாலும் இட்ஸ் a குட் அச்சீவ்மெண்ட். டாப் 8 எங்கே முடிச்சாலுமே நல்ல ஸ்பாட் தான். பட் டாப் 2 முடித்தா உங்களுக்கு இனிமேல் நல்ல யூஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் சீசன் லிவர்பூலுக்கு யூஸ் இல்லை, ஏன்னா அவங்க பிஎஸ்ஜியோட ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு ஏன்னா பிஎஸ்ஜி ஜஸ்ட்டில் வந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த கன்சிஸ்டன்சி ஃபேக்டர் அண்ட் இந்த நாக் அவுட் ஃபேக்டர் வரும்போது, நாக் அவுட் ஃபேக்டருக்கு கண்டிப்பாக எக்ஸ் ஃபேக்டர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் நமக்கு தேவை. அது வந்து இந்த மாதிரி டீம்ஸ் லைக் ரியல் மேட்ரிட், பயன் அவங்களுக்கு தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும், நாங்கள் முக்கியமாக கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் இன்னும் ஒன்றும் அடிக்கலை. ஆமாம், ஆர்சனலுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மேஜர் ட்ராஃபி ப்ரீமியர் லீக்ல யூசிஎல் அடிச்சிட்டிங்கன்னு வையன், இந்த கரண்ட் மேனேஜர், கரண்ட் மேனேஜ்மெண்ட், கரண்ட் பிளேயர்ஸ்க்கு வந்து வின்னிங்னா என்னன்னு தெரியும். ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் 2nd, 3rd, 4th வந்து டக்குன்னு வந்துடும். நீங்கள் இதே மாதிரி விளாண்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறது தான் கஷ்டம். பட் யா நெக்ஸ்ட் முதல் ஸ்டெப் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்க இவ்வளோ வருஷம் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா எஸ். அண்ட் ஃபெப்ரவரியில வந்து நமக்கு இந்த பிளே ஆஃப்ஸ்லாம் நடக்கும். ரவுண்ட் ஆஃப் 16ல யாரு போவாங்கன்னு, அண்ட் அதுல வந்து தாண்டி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ எப்படின்னா வந்து சிட்டி அண்ட் ரியல் மேட்ரிட் திரும்பியும் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ரியல் மேட்ரிட், இன்டர், போர்டோ, பென்ஃபிகா இருக்காங்க அந்த ஒரு சைடில். போர்டோ, பென்ஃபிகா கண்டிப்பா வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரியல் மேட்ரிட், இன்டர் தான் வர மாதிரி தெரியுது. அவங்க ஸ்போர்ட்டிங் ஒரு சிட்டியோட விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிட்டி அண்ட் ரியல் மேட்ரிட் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாலண்ட் வர்சஸ் எம்பாப்பே அந்த ஒரு பயங்கரமான ஃபிக்சர் எந்த ரவுண்டா இருந்தாலும் அதுதான். அந்த யூசிஎல்க்கு வந்து அந்த ஒரு ப்ரொமோஷன் வேணாமா, அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வேணாமா? ஸோ ரவுண்ட் ஆஃப் 16லே வந்து ஒரு எல் கிளாசிக்கோ டைப் ஆஃப் கேம் போட்டு விட்டுருவாங்கன்னு கண்டிப்பா தோணுது. அண்ட் நீ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க முடிச்சிங்களா, நீங்களும் ஆர்சனல் அண்ட் பயனா, உங்களுக்கு இப்போ இருக்க பாசிபிள் ஃபிக்சர்ஸ் வந்து பொரஷியா, அட்லாண்டா, லெவர்குசன், ஒலிம்பியாக்கோஸ். ஸோ இதுல எல்லாமே ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ் தான். பட் டெஃபினெட்லி வந்து இந்த மேனேஜபிள். எனக்கு கேட்டனா கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். நீ வந்து பெரிய லெவல் யோசிக்கிறனா இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். அண்ட் இப்போ நீ சிட்டி அண்ட் ரியல் மேட்ரிட் சொன்னல, இதே மாதிரி இன்னொரு நல்ல ஃபிக்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்ஜி வர்சஸ் பார்சா இன் ரவுண்ட் ஆஃப் 16. உண்மையிலே அது வந்து செம்ம பிக்சர். அந்த ஒரு ரைவல்ரி பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க வேறு குரூப் ஸ்டேஜில் பிஎஸ்ஜி போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்சிலோனா வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபிக்சர் நடந்தாலுமே ஒரு பெரிய டீம் நாக் அவுட் ஆவாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே நாங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிளே ஆஃப் ட்ரா போயிருக்கோம் இல்லை முடிஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், யார் ஆட போகிறாங்கன்னு, யார் எப்படி ஜெயிச்சா எப்படி வேணாலும் மாறப்போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இந்நேரம் வந்திருக்கும். ஸோ ஆமாம் கைஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம மொத்த வீடியோ கவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் வரும்போது இன்னொரு மெயின் வீடியோ நம்ம எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ஸ்பீடாக ரீச் ஆகும். யா கைஸ், பாய்.